ஸ்டாலினை காணல, அப்பாவை காணலன்னு சொல்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்பா தனி மெஜாரிட்டி நடத்தின ஒரு ஸ்டாலின். முதலமைச்சரையும் எதிர்க்கட்சி தலைவரையும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். மேகதாது சம்பந்தமாட்டு ஒரு ட்ரிபியூனல் அது இதுன்னு சொல்றது வேலைக்காகாது, பலன் பெறாது. இதுல முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் கூட்டு சதி. ஸ்டாலின் நடத்துறது சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட், கலைஞர் நடத்துறது சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட், எம்ஜிஆர் நடத்துறது சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட், ஜெயலலிதா நடத்துறது சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட், நீங்க நடத்துறது 4 பார்ட்டி கோலிஷன் மெஜாரிட்டி. உங்க வெற்றி 2ஆம் தர வெற்றி தான். உங்க அரசு 4 கட்சி கூட்டணி அரசு தான். இதை நான் ஒருத்தன் தான் தெளிவா சொல்றேன், உண்மையை சொல்றேன், உறக்க சொல்றேன். தமிழக அரசியல் கர்நாடக அரசியல் மாறிட்டுங்கிறதும், தமிழக அரசியல் பீகார் அரசியல் மாறிட்டுங்கிறதும், எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுங்கிறத நான் பதிவு பண்றேன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளிடம் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சருடைய அலுவலகம் மற்றும் வீடுகளில் இன்னைக்கு ரைடு போயிட்டு இருக்கு சார். அதுலேயும் குறிப்பாக ஏவாவளி அவங்க வீட்டில் அலுவலகங்களில் கிட்டத்தட்ட 17 இடத்துல ரைடு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஆட்சி மாற்றம் போகும்போது வழக்கமாக நடக்கிற ஒன்று தானே. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததும் அதிமுக அமைச்சர்கள் மேலே ரெய்டு நடந்தது. கைது பண்ணுனா அவங்க மேலே சிம்பதி வந்துடும்ங்கிற அடிப்படையில் கைது பண்ணாமல் ஒரு எஃப்ஐஆரோட இது பண்ணி அந்த இது பண்ணாங்க. இப்போவும் அந்த மாதிரி ஆட்சி மாறினதும் அவங்க தங்களுடைய தேர்தல் அறிக்கை சொன்ன விஷயம், தேர்தலுக்கு முன்னால் பேசின விஷயங்கள் அடிப்படையில் அவங்க ரெய்டு பண்ணுறாங்க. சட்டம் தன் கடமையை செய்து சட்டத்தின் துணை கொண்டு தங்களை நிரூபிப்போன்னு ஆர்எஸ் பாரதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர் அறிக்கையை விடுறாரு. லெட் லா இட் டேக் இட் ஓன் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அது நம்ம யாருமே அதை எதிர்க்கக்கூடிய தன்மை நம்ம கிடையாது. அன்னைக்குனாலும் சரி இன்னைக்குனாலும் சரி சட்டம் தன் கடமையை செய்யட்டும். இல்லை, கடந்த திராவிட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ரைடு பண்ணாங்க. அது அந்த அளவுக்கு பெருசாக வரலையே சார். ஆனால் இப்போ திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது ஒவ்வொரு அமைச்சராக உள்ளே போவீங்க அப்படிங்கிற வார்த்தையை கடினமாக சொல்லியிருக்காரு சார். ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணுறாங்களா, புதிய ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. உள்ளே போகிறதுங்கிறது கன்விட் ஆகிறது தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. கன்விட் ஆகணும்னா டிஏவிசி ரொம்ப ஆதாரங்களை எடுத்து ரொம்ப தெளிவாக ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம லெட் அஸ் வெயிட் அண்ட் சீ. இன்னைக்கு சிடிஆர் இன்னைக்கு மின்சாரத்துறையில் இன்னைக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி உறவினர் வீட்டில் இன்னைக்கு ரைடு போயிட்டு இருக்கு. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? நிர்மல்குமார் தன்னோட துறையில் உள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிடுவார்னு எதிர்பார்த்தது தான். அதை வெளியிடுத்து மக்கள் மத்தியில் அதை தெரியக்கூடிய அளவுக்கு அதை செய்துட்டு இருக்கிறாரு. வெள்ளை அறிக்கைங்கிறது அந்த ஸ்டேட் ஆஃப் பொசிஷனை மக்கள் அறியணுங்கிற அடிப்படையில் வெள்ளை அறிக்கை விடுறது ஒரு ஆளுங்கட்சி அதை செய்யுதுன்னா நம்ம என்னென்ன பொசிஷன் என்னென்ன இருக்குது, என்னென்ன இமினன்ட் டேஞ்சர் இருக்குது, எப்படி மக்களை இதுக்கு ஒத்துழைக்கணுங்கிறத தொடர்பான அந்த அறிக்கை வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இப்போ விஜய் அவருடைய ஆட்சி புதுசாக இருக்குது. அவர் என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ இதுலேருந்து ரைடு போக ஆரம்பிச்சாங்க, பல அமைச்சர் உள்ளே போகிறாங்கன்னு ஒரு பொதுவான விமர்சனம் இருக்குது சார். 6 மாதம் இப்போ பொறுத்திருந்து பார்த்து தான் நம்ம அதை சாதகபாதமான முழு இதையும் சொல்ல முடியும். இப்போ நம்ம இன்னைக்கு வேம்பு ஸ்ரீதர் தன்னுடைய பள்ளிக்கு லஞ்சம் இல்லாமலே கிடச்சிருக்குங்கிறாரு. அதே மாரிதாஸ் அது கிடச்சிருக்கலாம். இவர் மற்ற பொதுவாக உள்ள பள்ளிகளில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி இருக்குது, இது டிரான்ஸ்போர்ட் கட்டணம் ஜாஸ்தி இருக்குது, டொனேஷன் ஜாஸ்தி இருக்குது, இதை குறைக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும்னு மாரிதாஸ் சொல்கிறாரு. மாரிதாஸ் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவார் போல தெரியுது. அந்த அளவுக்கு மாரிதாஸுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. அதே டைமில் வேம்பு ஸ்ரீதர் போன்ற பெரிய தொழிலதிபர்களும் தாங்கள் இலவசமாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனத்திற்கு நோ டியூஷன் சர்டிஃபிகேட் போன்ற லைசன்ஸ் லஞ்சம் இல்லாமல் கிடைக்குதுங்கிறதை சொல்கிறாங்க. அதையும் நாம் கருத்தில் கொள்ளணும். ரெண்டு தரப்பும் இருக்குது. இல்லை, இது முற்றிலுமாக ஒழிக்க முடியுமா சார்? இப்போ லஞ்சம் இல்லாமல் இப்போ இல்லை, முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லையா? முற்றிலும் ஒழிக்க முடியாதான். நம்ம அதில் நெகட்டிவாக அந்த இடத்துல பேசக்கூடாது. செய்கிறது யாராக இருந்தாலும் அந்த நல்ல முயற்சினா நம்ம அதை பாராட்டணும். நமக்கு தவைக்க தொடர்பான அரசியல் நிலைப்பாட்டில் நமக்கு நிறைய மாறுபாடுகள் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு நிர்வாக ரீதியாட்டு சில விஷயங்கள் அவங்க பெரிய தொழிலதிபர் வேம்பு ஸ்ரீதர் போன்றவங்களாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா அதை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே வேளையில் அந்த இடத்துக்குள்ள
பெற்றோர்களுக்கு நன்மை தரக்கூடிய அளவுக்கு அது போகணுங்கிற மாரிதாஸ் போன்றவங்களோட கருத்தையும் நாம் மாரிதாஸோட கருத்தில் வெகு மக்கள் நலன் இருக்குது, அந்த ஊழல் இல்லாமல் நீங்கள் லைசன்ஸ் கொடுக்கறது, என்ஓசி கொடுக்கறது, ரினியூவல் பண்ணுறது வரவேற்கிறோம். பட் அதோட பலன் மாணவர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்கும் அதுக்கும் அரசு நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடணுங்கிற அந்த இதையும் நாம் பதிவு பண்ணுறோம். இல்லை அங்கீகாரத்துக்கு லஞ்சம் இல்லாமல் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் வாங்குறதா இருக்கட்டும், பள்ளி கல்வி கட்டணமாக இருக்கட்டும், இன்னைக்கு வழக்கமுள்ள கடந்த ஆட்சியில் இருந்த மனசே இருக்குது, தொடருதே சார் இது. அதுதான் நீங்கள் நடக்கக்கூடிய ஊழல் ஒழிப்பு விஷயத்தில் அரசு நடக்கக்கூடிய ஒரு பலன் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையணும். அதற்கான நிர்வாகத்தை நீங்கள் வந்து மேம்படுத்தணும். நிர்வாக ரீதியாட்டு இதெல்லாம் செட்ரேட் பண்ணி என்ன பண்ண முடியுங்கிறத பள்ளி கல்வித்துறை ஆலோசிக்கணும், செயல்படுத்தணுங்கிறது தான் நம்மளோட இதாக இருக்குது. 6 மாதம் நம்ம டைம்னு சொல்லும்போது நம்ம அவசரப்பட்டு குறைகளை சொல்றதுக்கு நாம் விரும்பலை. பட் இந்த நிர்வாகத்தை நீங்கள் திறம்பட செய்தீங்கன்னா பஸ் கட்டணம் அந்த மாணவர்களுக்கு குறையும், கல்வி கட்டணம் குறையும். இதெல்லாம் நீங்கள் குறைஞ்சிட்டிங்கன்னா உங்களோட ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையின் பலன் வந்து முதலாளிகளுக்கு மட்டுமே சேராமல் தொழிலாளிகள், அதாவது மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இன்னைக்கு ரைடு போயிட்டு இருக்கு. இது வந்து அரசியல் பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு சொல்றாங்க. இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? பொதுவாக எந்த ஒரு எதிர்க்கட்சியும் பழிவாக்கு நடவடிக்கைங்கிற அடிப்படையில் அது தங்களுக்கு ஒரு சாதாரணமான அந்த நிகழ்வை தங்களுக்கு சாதகமாக மக்கள் மத்தியில் சிம்பதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவை நகர்வை தான் செய்வாங்க. அதையும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நகர்வையும் ஆர்எஸ் பாரதி அறிக்கை மூலமாக அவர் செய்கிறார். யார் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் தானே, அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதை அணுகும். மின்சாரத்துறையில் 10,000 கோடி ஊழல் நடந்திருக்கு, குறிப்பாக இந்த டிரான்ஸ்பார்மர் ஊழல் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு வெளிப்படையாக கொண்டு வந்துருக்காங்க. இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? முறைப்படி சட்டப்படி தேவையான நடவடிக்கைகளை இந்த அரசு செய்யுங்கிறதா மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கும். ஒரு வார்த்தையை வந்து மக்களை திருப்திப்படுத்தாது. நீங்கள் ஒரு வார்த்தையோடு நிற்காமல் அது தொடர்பான நடவடிக்கைகளையும் அமைச்சர் ஈடுபடணுங்கிறது தான் பொதுமக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். அறப்போர் இயக்கம் கடந்த ஆட்சியில் வந்து நிறையா வழக்கு போட்டிருக்காங்க, அது இன்னை வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால செந்தில் பாலாஜி கைதாக வாய்ப்பு இருக்கா அப்படி சார்? அது எனக்கு தெரியல, ஜோசியம் சொல்ல நான் தயாரில்லை. சட்டம் தன் கடமையை செய்கிறதுல எந்தவித மறுப்பும் யாருக்கும் இருக்க முடியாது. அது எந்த அளவுக்கு அதில் பிரேமாபீசி இருக்குதா இதுங்கிற உண்மையின் அடிப்படையில் அந்த நிகழ்வுகள் நடக்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ 17ஆம் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கு, பல விஷயங்கள் காரசாரமாக போயிட்டுருக்கு. மற்ற கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது சட்டமன்றம் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய கருத்து எப்படி சார்? சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் சொல்லணும்னா முதலமைச்சரையும் எதிர்க்கட்சி தலைவரையும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். ஓ, இது எல்லாரும் மறைக்கிறாங்க, ஊடகங்கள் இதை மறைக்கிறாங்க. இல்லை, என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கா சார்? 2 பேருக்கு காரசாரமாக போயிட்டு இருக்கு. இல்லை, அது விஷயம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். மேகதாது சம்பந்தமாக ஒரு தீர்மானம் எல்லாரும் நிறைவேற்றப்படுது. நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரு விஷயத்தை வந்து எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார், அதை முதலமைச்சர் உடனே ஏற்றுக்கிட்டு அது கிளியர் ஆகுது. ஆமாம். அப்போ முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா எதிர்க்கட்சி தலைவரும் முதல்வரும் சேர்ந்து செய்த செயல் மேகதாது காவிரியில் தமிழர் உரிமையை காலி பண்ணுதுங்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை தாவேகா மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அதிமுக வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு இதில் நன்மைத்தன்மை இருக்குது? எதிர்காலத்தில் இவர் நண்பர் இன்பதுரையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சொல்றது தான் சரியா இல்லையாங்கிறதுக்கெல்லாம் நான் உள்ளே போக விரும்பலை. பட் அவங்க இந்த நிகழ்வு வந்து காவிரி உரிமையை அடிச்சிட்டு நமக்கு இது தவறான இதுங்கிறத ஒரு 47 மக்களவை வெற்றி பெற்ற, சட்டமன்றம் வெற்றி பெற்ற 21 விழுக்காடு கொண்ட 3வது பெரிய கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபை நிகழ்வை சபாநாயகர் செய்து தவறுன்னு சுட்டி காட்டி தன்னுடைய நிலைப்பாட்டை சட்டமன்றத்துக்கு வெளியே சொல்கிறாருன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல் வந்து தெளிவான மும்முனையாட்டு ஆயிற்று. இதுதான் உண்மை நிலைமை. நம்ம எடப்பாடிக்கு எதிராக தான் அரசியல் பண்ணணும். எடப்பாடியை கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் தோக்கடி போன்ற பசுல கட்சி 2024 சொன்னது 21 அவருக்கு எதிரான
அரசியல் நடவடிக்கைகள் ஐடென்டிஃபை த எனிமின்னு அம்பேத்கர் சொல்லும்போது முதல் விதி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி தான் நம்ம எல்லாமே செய்தோங்கிறது 100% உண்மையான நிகழ்வு. அண்ணாமலை மேட்டரில் கூட அண்ணாமலை பேரளவுக்கு தான் இருக்காருன்னு சொன்னோம். செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடியை பலகீனப்படுத்துவாருங்கிறதெல்லாம் நாம் பதிவு பண்ணோம். ஆனால் எடப்பாடி மக்களவைத் தேர்தலில் பிரதமர் இல்லாமல் கேண்டிடேட் இல்லாமல் 20 எடுத்தது அவரோட சாதனை தான் சொன்னோம். இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி மும்முனை போட்டியில் ஒரு அங்கமாக தான் இருக்கிறார். முதல் இடத்துல ஸ்டாலின், இவர் டிவிகே விஜய் இருக்கிறார் 35, தனி மெஜாரிட்டி இல்லை, வெறும் 108 தான். 2வது இடத்துல ஸ்டாலின் இருக்கிறார் 31, ஆல்மோஸ்ட் அவருக்கு ஓட்டு தான். இவங்களுக்கெல்லாம் பெருசாக ஓட்டு கிடையாது, அவ்வளோதான். திமுக ஓட்டு மாதிரி தான் அது. அடுத்து எடப்பாடி பழனிசாமி 21 விழுக்காடு. ஆனால் நான் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல 35% ஓட்டு வாங்கி சொல்கிறாங்களா சார் தாவிகா? அதைத்தானே நான் நம்பர் 1 இடத்துல கொடுக்குறேன் அவங்கள. அதே மாதிரி 3வது இடத்துல 21 விழுக்காடு வந்திருக்கார். எடப்பாடி பழனிசாமியை ஆதவர்ச்சனா நினைச்சாலும் இருட்டடிப்பு பண்ண முடியாது. திமுகவிலிருந்து யார் நினைச்சாலும் இருட்டடிப்பு பண்ண முடியாது. அதுதான் எடப்பாடி பழனிசாமி காவிரி பிரச்சனையில் கிடுக்குப்பிடியாக பிடிச்சிட்டாரு. இப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு மணியரசன் போராட்டத்துக்கு களத்துக்குள்ளே வராரு. விவசாயிகள் போராட்ட களத்துக்குள்ளே வராங்க. இப்போ ராசி மணலில் கட்டுறாங்கன்னா தமிழ்நாட்டோட இடத்துல அவன் எப்படி கட்டுவான்? நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சொல்லிட்டு போகலாம் இல்லையா? ஸோ இந்த சிக்கலான இந்த இஷ்யூவில் மீண்டும் நடுவர் மேகதாது சம்பந்தமாட்டு ஒரு ட்ரிபியூனல் அது இதுன்னு சொல்கிறது வேலைக்கு ஆகாது, பலன் பெறாது. இதில் முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் கூட்டு சதி. இன்னும் சொல்ல போனால் அதுக்குள்ளே அதிமுககாரங்க 2 பேருமே காங்கிரஸுக்கு சாதகமாக, கர்நாடகத்துக்கு சாதகமாக திமுகவும் தாவேக்காவும் இருக்காங்கங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நான் இந்த கருத்துக்குள்ளே உள்ள உண்மை, நம்பகத்தன்மை அதுக்குள்ளெல்லாம் போகலை. பட் ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி வைக்கிறாருங்கிறத நான் மறுத்து பேசுறேன் சார். அன்னைக்கு தீர்மானம் கொண்டு வரும்போது அதே சவானை கேட்கிறாரு, அப்பெல்லாம் நீங்க அமைதியா இருந்துட்டு தீர்மானம் நிறைவேற்ற பிறகு நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு சார். எடப்பாடி கிட்ட தான் அதில் நியாயம் இருக்கு, சபாநாயகர் நேரம் இல்லை. நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு மேல நீங்க மாற்றத்தை கொடுக்க கூடாதுங்கிறார் அவர். அந்த மாற்றம் தமிழகத்துக்கு விரோதங்கிறார். அதைத்தான் வெளியே அவர் பதிவு பண்றார். எதிர்கட்சி தலைவர் மட்டும் அங்க இல்லை, 233 உறுப்பினர்கள் இருக்காங்க, பலர் கலந்துக்காம கூட இருக்காங்க. எல்லா உறுப்பினர்களின் அனுமதியோட தான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். நிறைவேற்றப்பட்ட பிறகு எங்க முடிவுக்கு மாறாக நீங்க 2 பேரும் கூட்டி சேர்ந்துட்டீங்க. இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க பத்திரிகைகளில் காங்கிரஸ் கூட்டணிக்கான ஒரு முயற்சியாட்டு தாவேக்காவும் திமுகவும் இருக்குது, அதனால தமிழர் நலனை அவங்க விட்டுட்டாங்கன்னு மிக கடுமையான ஒரு வைக்கிறாங்க. நான் இதுக்குள்ள இஷ்யூ பேஸ்டா என் கருத்து எதையும் சொல்லலை. அது நான் இவங்களை விஜய் தமிழர் ஒரு உரிமை விட்டு கொடுக்காரனோ, உதயநிதி ஸ்டாலின் விட்டு கொடுக்காரனோ நான் சொல்லலை. என் கருத்து அது அல்ல. ஆனால் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியும் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. இன்னைக்குள்ள அரசியல் மெஜாரிட்டி இல்லாத ஸ்டாலின், மெஜாரிட்டி இல்லாத விஜய், ஸ்டாலினுக்கு மெஜாரிட்டி இருந்து, அவருக்கே திமுகவுக்கே மெஜாரிட்டி இருந்து, திமுகவை முதல்வர்னு சொன்ன கட்சிகள் மூலமா அவருக்கு 2/3 வந்தது. எடப்பாடி ஜெயலலிதா கொடுத்த மெஜாரிட்டியில் அவரும் மெஜாரிட்டி இருந்தது. முந்தைய கலைஞர் அவர் தனியாட்சி நடத்தினாரு, அவரை முதல்வர்னு சொன்ன பாமக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மூலமா அவருக்கும் 2/3 மெஜாரிட்டி இருந்தது. விஜய்க்கு மெஜாரிட்டி இல்லை, 108 சீட்டு தான் இருக்குது. நாங்க தான் மெஜாரிட்டி அப்படிங்கிறாரு சார். அது உண்மை இல்லை. 4 கட்சி கூட்டணி ஆட்சி தான் இது. தாவேக்கா 108, 107, 108 ஓகே. கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்ட் இல்லை, கம்யூனிஸ்ட் அவுட் சைட் சப்போர்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2, தாவேக்கா 2. ஸோ இந்த 9 + 4 அவுட் சைட் சப்போர்ட், இந்த 13 பேர் ஆதரவில் நடக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி தான், 4 கட்சி கூட்டணி ஆட்சி தான். ஸ்டாலின் நடத்துறது சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட், கலைஞர் நடத்துறது சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட், எம்ஜிஆர் நடத்துறது சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட், ஜெயலலிதா நடத்துறது சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட், நீங்க நடத்துறது 4 பார்ட்டி கொலிஷன் மெஜாரிட்டி, சிங்கிள் பார்ட்டி டிவிகே 107, 108 தான். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸை புரியணும். நீங்க நான் 5 நிமிஷம் பேசுனேன் ஸ்டாலினை தோக்கடிச்சுன்னு சொன்னா வரவேற்கிறோம். நீங்க 10 நிமிஷம் பேசுங்க, 108ங்கிறத 140 மாத்துங்க, மக்கள் மத்தியில போய் என்டிஆர் மாதிரி செயல்படுங்க. நான் சொல்றது சரிங்கிறது தாவேக்காவில் அதன் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். மற்றவங்க நான் சொல்றது மேல என்னத்துக்குங்கிற மாதிரி வாதம் பண்ணலாம். நாம அதிமுக ஆதரவில் மெஜாரிட்டி காட்டிட்டு போகலான்னு நினைக்கலாம். பட் அது ஸ்டாலின் கிடைச்ச ஒரு மெஜாரிட்டி மாதிரியோ, கலைஞர் முதல்வர்னு திமுகவுக்கு மெஜாரிட்டி வரலனாலும்
அவரை முதல்வர்னு சொன்ன காங்கிரஸுக்கு பாமகவுக்கு கம்யூனிஸ்டுகள்லாம் கிடைச்ச மாதிரியும், ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு 71 கலைஞர் 89 கலைஞருக்கு மாதிரி கிடைச்ச மாதிரியும் வெற்றி அல்ல. உங்க வெற்றி 2ஆம் தர வெற்றி தான். உங்க வெற்றி 2ஆம் தர வெற்றி தான். உங்க அரசு 4 கட்சி கூட்டணி அரசு தான். இதை நான் ஒருத்தன் தான் தெளிவா சொல்றேன், உண்மையை சொல்றேன், உறக்க சொல்றேன். ஆனா நான் 1970 எப்படி எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரோ அதே மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சார் திரு விஜய். எம்ஜிஆர் பிடிச்சதை விட 4.6 விழுக்காடு அதிகம் ஓட்டு எடுத்துட்டாரு. ஆமா, அது நான் மறுக்க வரல. அது சாதனை தான். நான் தான் முத அதை சொன்னேன். கண்டிப்பா தமிழ் மண்ணில் அந்த புள்ளி விவரத்தை முத சொன்னது நான் தான். ஏன்னா நான் 77 புள்ளி விவரம் எனக்கு அத்துப்படியா என்னைக்கும் இருக்கும். 30.3 மக்கள் தலைவர் எம்ஜிஆர், 24.8 கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் 5.5 தான் வித்தியாசம். பாரா 16.5, மூப்பனார் 17.5, பாராவும் மூப்பனாரும் சேர்ந்துனா எம்ஜிஆரை விட 4 விழுக்காடுக்கு மேலே ஓட்டு அதிகம். ஸோ எம்ஜிஆர் வந்து மும்முனை போட்டி 4 முனை போட்டிங்கிறனால தான் மெஜாரிட்டி கிடைச்சிங்கிறது உண்மை. ஆனால் இன்னைக்கு மும்முனை போட்டியாக போன சூழ்நிலையில் உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத காரணம், நீங்கள் 108 தொகுதியில் தான் உதயசூரியனை தோக்கடிச்சிங்க. எடப்பாடி பழனிசாமி 53, அவர் மட்டும் 47 தொகுதியில் உதயசூரியனை தோக்கடிச்சிருக்கிறாரு. அவரும் 47 தொகுதியில் உதயசூரியனை தோக்கடிச்சதுனால தான் ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வராது தடுக்கப்பட்டது. கண்டிப்பா அவர் அந்த 47 தோக்கடிக்கலன்னு வைங்க, திமுக ஆட்சி வந்திருக்கும். ஆமா, ஏன்னா நான் சொல்றது சரிதானே? சரிதான் சார். அப்போ நீங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்க வேண்டியது, ஆட்சியில் இருந்த திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் தோக்கடிச்சு 108 இடத்துல வெற்றி பெற்ற விஜயும் 47 பிளஸ் 6 விட்டுருங்க, 47 இடத்துல ரெட்டையில வெற்றி பெற்ற எடப்பாடியும் சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சிருக்கணும். அதுதான் நேர்மையான உண்மையான ஒரு ஜனநாயக நெறிமுறை கொண்ட ஒரு பச்சோந்தித்தனமற்ற ஒரு அரசியல் அதிகார வெறியற்ற பதவி மோகமற்ற ஒரு நேர்மையான ஆட்சியாக இருந்திருக்கணும். நீங்க வந்து 13 பேர் ஸ்டாலின் முதல்வர் சொன்னவங்களை வச்சு ஆட்சியை ஓட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்க நேர்மையா செய்திருக்கணும்னா ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னு வெற்றி பெற்ற 47 ரெட்டையிலையும் வச்சு ஆட்சி பண்ணியிருக்கணும். அப்ப இந்த இதை செய்யாம ஒரு அநாகரிகமான ஒரு அறமற்ற ஒரு செயலை செய்து உங்களோட தனி மெஜாரிட்டி இல்லைங்கிறத மறைக்கக்கூடிய விதமா செய்த நீங்க 3வது பெரிய சக்தியாட்டு எடப்பாடி இருக்கிறாருங்கிறத மறைச்சிக்கிட்டு அரசியல் பண்றதும் சரியான ஒரு அரசியல் அல்ல. தமிழக ஊடகங்கள் இதை மறைச்சி எழுதுவதும் நியாயமற்ற செயல், அறமற்ற செயல். அதற்காக நான் எடப்பாடியால சிவி சண்முகத்துக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறது நான் மறுக்க வரல. எடப்பாடியால இவர் எஸ்சிக்கு சுப்பையாவுக்கு எடப்பாடியால் பாதிப்பு ஏற்படும் அம்பாசனத்தில்ங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். விராலிமலையில் திரு விஜயபாஸ்கரால எடப்பாடிக்கு பாதிப்பு ஏற்படுங்க நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் 3வது பெரிய சக்தியா எடப்பாடி நிற்கிறாரு. காவிரி பிரச்சனையில் உதயநிதி ஸ்டாலின் விஜய் கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை சொல்லி நிற்கிறாருங்கிறதும், தமிழக அரசியல் கர்நாடக அரசியல் மாறிட்டுங்கிறதும், தமிழக அரசியல் பீகார் அரசியல் மாறிட்டுங்கிறதும், எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுங்கிறத நான் பதிவு பண்றேன். இது விஜய் மட்டும் நான் இந்த இடத்துல அடிக்கல, திமுகவே அடிக்கிறேன், அதிமுகவே அடிக்கிறேன், 3 வரையும் சேர்த்து தான் அடிக்கிறேன். நடுநிலையோட நியாயமா அடிக்கிறேன். ஒரு வேளையில இன்னொருத்தருக்கு வந்து தமிழ் மண்ணில் என்ன மெஜாரிட்டி தனியாட்சி வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குன்னா, என்னோட பார்வையில் அந்த வாய்ப்புங்கிறது வந்து ஆட்சியை கலைச்சிட்டு விஜய் வச்சா விஜய்க்கு வரலாம். அது இல்லைன்னா நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், கர்நாடகா பீகார் அரசியல் மாதிரி தான் இது போகும். உங்களை வந்து சிபிஎம் விடமாட்டான், சிபிஐ விடமாட்டான், திருமாவளவன் விடமாட்டாப்புல. திருமாவளவன் வந்து சொன்னது தப்புன்ட்டாச்சு, சிபிஐ நீங்க சொன்னது தப்புன்னாச்சு, ஏன் சொல்லி உங்க தலைக்கு மேல இருந்து பண்றாங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. நீங்க 35 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டீங்க. கூட்டணி கட்சி 4-5 பேர் வந்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஓட்டு இருக்கும். அப்போ நீங்க 40 விழுக்காடுக்கு மேல நீங்க ஒரு கூட்டணியா நின்னீங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு. திமுகவும் அதிமுகவும் தனியா தான் நிற்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழல்ல மெஜாரிட்டியை நீங்க நான் ஸ்டாலின் மாதிரி ஃபுல் பிளட்ஜ் லீடர்னு நிரூபிக்கணும்னா, ஸ்டாலினை காணல அப்பாவை காணலன்னு சொல்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்பா தனி மெஜாரிட்டி நடத்தின ஒரு ஸ்டாலின், உதயநிதியோட தந்தை தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தனி மெஜாரிட்டி ஆட்சி நடத்தினவர். நீங்க தனி மெஜாரிட்டி நடத்தல, 4 கட்சி கூட்டணி ஆட்சி நடத்துறீங்க. ஆனா அந்த 4 கட்சியும் வந்து அவருடைய விருப்பப்பட்டு தான் வந்தாங்க. விருப்பப்பட்டு வரல, இழுத்துட்டு வர்றதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. ஸ்டாலின் முதல்வர் சொன்னவங்க தானங்க 4 வரும். கண்டிப்பா அது உண்மைதானங்க, உண்மைதான். அந்த மாதிரி ஸ்டாலின் ஆட்சி அமைக்க இல்லையா 2021ல்?
அவரை முதல்வர்னு சொன்னவங்கள வச்சு தானே மெஜாரிட்டி அமைச்சாங்க. அப்போ 2021 ஸ்டாலின் ஆட்சிக்கு இணையான ஆட்சி இல்லைல்ல நீங்க. ஆனா திமுக கூட்டணி கட்சியில வந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா ஏன் உங்களுக்கு எரியுதுன்னு கேட்கிறாருல்ல? எங்க அமைச்சர் பதவி நீங்க கொடுத்ததை நான் பாராட்டுறேன். ஒரு பறையர் சமூகம் அதிகாரம் பெற்று வர்றதை பாராட்டுறேன். ஆனால் நீங்கள் ஸ்டாலின் மாதிரி தனி மெஜாரிட்டி வரல, தனி மெஜாரிட்டி இல்லாததுனால அமைச்சர் பதவி கொடுத்தது உங்கள் பலகீனம், மைனஸு. நீங்கள் ஜெயலலிதா மாதிரி முழு மெஜாரிட்டி வரல, எடப்பாடி மாதிரி கூட உங்களுக்கு முழு மெஜாரிட்டி, அது ஜெயலலிதாவுக்கு மெஜாரிட்டி தான், உங்களுக்கு இல்லைங்கிறது உண்மைதானே? இதை ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, நாங்கள் தான் உண்மையான சமூக நீதி கட்சி அப்படிங்கிறாரு திரு விஜய் அவர்கள். அதாங்க, நீங்கள் சமூக நீதிக்காக நீங்கள் பண்ணதெல்லாம் நான் வரவேற்கிறேன். பட் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து நீங்கள் டைம் லிமிட் வைக்காமல் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள செயல்லையும் காட்டினா கூடுதலாக வரவேற்பேன். பட் இந்த 6 அட்டவணை பிரிவு அமைச்சரே நான் பாராட்டுறேன். என்ன பொண்ணு எங்க நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த புஷி ஆனந்த நம்பர் 2 வச்சிருக்கிறது சமூகநீதி பார்வையில் நான் பாராட்டுறேன்னு அத்தனை ஆசாரிமார் சமூகத்திலையும் விஜய் வந்து புஷி ஆனந்தன் ஒரு விஸ்வகர்மாவை நம்பர் 2 வச்சிருக்காருங்கிறதுக்காக மக்கள் மத்தியில் சமூகநீதி, பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் இதில் மக்கள் மத்தியில் கொண்டு போனவங்கன்னா, நான் சொல்றது நீங்க ஸ்டாலின் மாதிரி ஃபுல் பிளட்ஜ் கவர்மெண்ட் இல்லை, நீங்க ட்ரங்கேட்டடுங்கிறேன். ஸ்டாலின் நடத்துனது தனியாட்சி. நீங்க சப்போஸ் நீங்க வந்து என்டிஆர் மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்றேன், இட் இஸ் அப் டு ஸ்டாலின், அப் டு விஜய் டு டேக் த கால். நீங்க வந்து ஹெட்டே என்டிஆர் மாதிரி கலைச்சிக்கிட்டு 150 சீட்டு வந்து அதுக்கு பிறகு நீங்க 2 சீட்டு 3 சீட்டுன்னு வந்த கட்சிகளுக்கு அமைச்சர்கள் பதவி கொடுத்தீங்கன்னா அது உங்களோட பெருந்தன்மை, இது உங்களோட நிர்பந்தம், கம்பல்ஷன். வேற வழி இல்லாம கொடுத்துருக்காரு அப்படி சார். அதுதாங்க நீங்க ஸ்டாலினை பற்றி விமர்சனம் பண்ணதை, திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணதுக்கு திருமாவளவன் அதை எதிர்த்து பேசுறாரு. இவர் சிபிஐ எதிர்த்து பேசுறாங்க, வீரபாண்டியம் இல்லை இன்னொருத்தர் பழைய ஆளு, அவர் எதிர்த்து பேசுறாரு. இவர் தளி ராமச்சந்திரன் எதிர்த்து பேசுறாரு, சுப்பாராயன் எதிர்த்து பேசுறாரு. காங்கிரஸ்ல நீங்க குதிரை பேரம் பண்ணுனா அதை விட மாட்டோம்னு ஜோதிமணி அடிக்கிறாங்க. விமர்சனத்துக்கெல்லாம் நீங்க ஆளாது காரணம் உங்களுக்கு 108 இருக்குங்கிற மட்டும்தான். இல்ல, இப்ப இந்த விமர்சனம் வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்திற்கு பிறகு தானே சார் வருது? ஆமாங்க, எங்களால இந்த ஆட்சி இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓ, அதனால வந்து எதிர்ப்பு தான். ஆமா, ஸ்டாலின் அப்படி நினைக்கல. 45 நாள்ல இந்த விமர்சனங்களை அவங்க தைரியமா வைக்கிறாங்கன்னா, அது ஸ்டாலினுக்கு ஆதரவாட்டு இந்த விமர்சனம் வைக்கிறாங்கன்னா எங்களால இந்த ஆட்சி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இது வந்து நீங்க ஜெயலலிதா மாதிரி, ஸ்டாலின் மாதிரி, கலைஞர் மாதிரி ஃபுல் பிளட்ஜ் சிஎம் அல்ல, சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் அல்ல. தாவேகா சிபிஎம், தாவேகா ஐயுஎம்எல், விசிகா காங்கிரஸ் 4 பார்ட்டி கோலிஷன் கவர்மெண்ட். இதுதான் உங்களுக்கு பெருமை அந்தஸ்துன்னா நீங்க கண்டினியூ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 5 நிமிஷம் பேசுனதுக்கே இவ்வளவு விளைவுங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னா 35 பிளஸ் இவங்க வந்துட்டாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் சட்டமன்ற தேர்தலில் ஒன்னா சேர்ந்து ஒரு சிஎம்மா சொல்ல முடியாது. தைரியமா கலைச்சிட்டு களத்துக்கு வாங்க, உங்க பவரை காணிங்க. அது இல்லைன்னா நாங்க கொலிஷன் கவர்மெண்ட் தான், 4 கட்சி கூட்டணி ஆட்சி தாங்கிற உண்மையை ஒத்துக்கிடுங்கிற. கண்டிப்பா சார். சார், நான் வந்து தெளிவா தாங்க பேசுறேன். எம்ஜிஆரோட 4.6 நீங்க எடுத்திருக்கீங்கிறது நான் தானங்க சொல்றேன். கண்டிப்பா சார், நிறைய விஷயம் பேசினா பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி.